மாம்பழ சீசன்ல மாம்பழம் வச்சு திக்கான மாம்பழ ஜூஸ், மாம்பழ ஜாம், ஹெல்தியான கருப்பரிசி மாம்பழ கேக்கும் செய்யலாம் வாங்க. விழி ஸ்கொயர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மாம்பழமும் மாங்காயும் வச்சு மாம்பழ ஜூஸ் செய்யலாம். 3 மாம்பழம், 1.25 கிலோ, 300 கிராம் மாங்காய் ஒன்று எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம். 300 கிராம் சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாம்பழ துண்டுகளை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வைக்கலாம். இதுக்கு 1.25 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி சேர்த்து மாம்பழத்தையும் மாங்காய் துண்டுகளையும் நல்லா வேக வச்சுக்கலாம். மாம்பழமும் மாங்காயும் சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே தண்ணி கொதித்து எல்லாம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் சர்க்கரையை சேர்க்கலாம். தண்ணியும் மாம்பழமும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம். மாம்பழம் இனிப்பாக இருக்கும், மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் மாம்பழம் இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து ஜூஸ் கிடைக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரியே இனிப்பு புளிப்பு சேர்ந்த ஜூஸாக நல்லா இருக்கும். நல்லா கொதிக்குது. இப்போ மாம்பழம் வெந்துடுச்சா நல்லான்னு பார்க்கலாம். காயும் பழமும் எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ சர்க்கரையே சேர்த்துக்கலாம். சர்க்கரை 300 கிராம் சேர்த்துருக்கேன். அதிக சர்க்கரை இனிப்பு வேணும்னா ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும், கலந்து விட்டு கொதிக்க விடலாம். நல்லா கலந்து விட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். பழம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ஜல்லடை கரண்டியை வச்சு பழத்தை நல்லா வடிகட்டிக்கலாம். அதில் இருக்கிற வெந்த தண்ணியை மட்டும் ஜூஸை மட்டும் கீழே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பழம் எல்லாம் கலெக்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கரண்டியால் நல்லா அழுத்தி விட்டு தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்படியே மொத்தத்தையும் நல்லா வடிகட்டிக்கலாம். எல்லாமே வடிகட்டி பழத்தை மட்டும் ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா பழமும் வடிகட்டியாச்சு. இப்போ மிக்சியில் சேர்த்த பழம் எல்லாம் நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற பழத்தையும் காயையும் மிக்சியில் நல்லா அரைச்சி ஜூஸ் ஆக்கி கொண்டு வரலாம். இப்போ இந்த வடிகட்டின தண்ணியையும் கூழாக அரைச்சோம் இல்லையா பழம், அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் பாருங்கள். அப்படியே வடிகட்டுறது கஷ்டமாக இருக்கும். ரெண்டையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். இது ஏதாவது திப்பி இருக்கும், அதனால் ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு முறை வடிகட்டிக்கலாம். கூழை மட்டும் வடிகட்டினா இறங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துட்டு திரும்பவும் வடிகட்டுற ஜல்லியை வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிறனால நல்லா கரண்டியால் தேய்ச்சி விட்டு ஜூஸை வடிகட்டிக்கணும். மொத்த ஜூஸையும் இப்படியே நல்லா தேய்ச்சி விட்டு வடிகட்டிக்கலாம். இந்த ஜூஸ் செய்கிற ப்ராசஸ்லேயே இந்த ஜூஸ் வடிகட்டுறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக தேய்ச்சி விட்டு ஜூஸ் இறங்குறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். மற்றபடி இந்த மாம்பழ ஜூஸ் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஜூஸ் எல்லாம் வடிகட்டினதும் திப்பி நிற்கிறத எடுத்து தூர போட்டுட்டு ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டு கடைசி வரைக்கும் வடிகட்டிக்கலாம். 2 பவுலில் வந்திருக்கு. இவ்வளோதான் திப்பி நின்னது. எடுத்து தூரம் வச்சுட்டு 2 ஜூஸையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா வேக வைக்கும்போதே கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கடையில் கிடைக்கிற மாதிரியே எவ்வளோ திக்காக நல்ல கலராக ஜூஸ் கிடச்சிருக்கு.
நீங்களும் மாம்பழ சீசனில் எப்படி ஜூஸ் செஞ்சு பாருங்கள். மாம்பழ ஜூஸ் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம விழி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாம்பழ சீசனில் மாம்பழ ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்துக்கலாம். 1 கப் சர்க்கரை, 1 எலுமிச்சம்பழம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். மாம்பழத்தை தோல் சீவி கொட்டை எடுத்துட்டு இப்படியே ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம். அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக கூழாக அரைச்சிக்கலாம். இந்த மாம்பழ கூழை ஒரு அகலமான பாத்திரம் நான்ஸ்டிக் பானை வச்சு அதில் சேர்த்துக்கலாம். அந்த மாம்பழ கூழை மீடியமான தீயில் 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த மாம்பழ ஜாம் நம்ம அதிகமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். ஈஸியாக வீட்லேயே இருக்கிற லெமன், இஞ்சி, சர்க்கரையை சேர்த்து இந்த ஜாம் செஞ்சிடலாம். இது 1 வாரம் 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். இப்போ லெமன் ஜூஸு சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்படி 5 நிமிஷம் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் சர்க்கரையை சேர்க்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். மீடியமான தீயிலேயே வச்சு 25 நிமிஷம் கிட்ட இதை நல்லா கொதிக்க விடணும். கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடணும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நீர்த்து போனதெல்லாம் நல்லா சுண்டி திக்காகணும். இது திக்காக வெந்து வர்றதுக்கு 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இஞ்சி திருவி அப்படியேவும் தூவிக்கலாம். இல்லை வாயில் கிடைக்கும் நல்லா இருக்காதுன்னா நம்ம புழிஞ்சி சேர்த்துக்கலாம். லெமன் மாதிரியே புழிஞ்சி இஞ்சி சாறு மட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் லெமனும் சேர்த்து செய்யும்போது இது ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும். அதோட ஜாமோட டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாம்பழம் வெந்து நல்லா கலர் மாதிரி வருது பாருங்கள். இந்த எல்லோ கலரு ஒரு ஷைனிங்காக திக்காகி வருது. இது நம்ம கலரே போடலை, நேச்சுரல் கலர். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் மீடியம் தீயிலேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா திக்காகி வரும்போது இறக்கிக்கணும். எடுத்து விட்டு பார்த்தோம்னா நல்லா திக்காக வேணும். அந்த மாதிரி இருக்கும்போது இறக்கி ஆற வச்சா நல்லா கட்டியாக ஜாம் ஆகிடும். இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா இருக்கு பாருங்கள், அப்படியே திக்காக விழுது. இப்படியே இறக்கி ஆற வச்சோம்னா இன்னும் நல்லா ஜாம் திக்காகி ப்ரெட்லெலாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வெந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இது ஆறினதும் எடுத்து பார்த்தா இன்னும் நல்லா கட்டியாக இருக்கும். ஜாம் நல்லா ஜாம் பதத்துக்கு கட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த திக்காக அப்படியே கட்டியாக விழுது. இந்த மாதிரி ஜாம் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு க்ளீனான பாட்டில்லையோ இல்லை பீங்காஞ்சாடியிலையோ போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாம்பழ சீசனில் ஒரு முறை இந்த மாதிரி மாம்பழ ஜாம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம விழி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருப்பரிசி பாதாம் சேர்த்து மாம்பழ கேக் செய்யலாம். தேவையான பொருட்கள்: 1/2 கப் பாதாம் பவுடர், 1/2 கப் கருப்பரிசி மாவு, 1/4 கப் எண்ணெய், 1/4 கப்லையும் பாதி தயிர், 1/4 கப் வெல்லம், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 கப் மாம்பழம் அரைச்ச திக்கு பேஸ்ட். ஒரு பவுல் எடுத்து பாதாம் அரைச்ச பவுடர் சேர்த்துக்கலாம். கருப்பரிசி மாவும் கொட்டிக்கலாம். இது கூட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயிலை ஊற்றிக்கலாம். தயிரையும் சேர்த்துக்கலாம். இந்த கேக்கு மைதா, சர்க்கரை, முட்டை, வெண்ணெய் இதெல்லாம் சேர்க்காம செய்கிற ஹெல்த்தியான கேக்கு. உப்பு ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா கலந்துக்கலாம். இது கூட மாம்பழ கூழையும் சேர்த்துக்கலாம். திக்காக மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவன் 165 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் கேக் மிக்ஸ் ரெடி ஆகிடும்.
கேக் டின்னு க்ரீஸ் பண்ணி இதில் இந்த கேக் மிக்ஸை சேர்த்து அவனில் 165 டிகிரி செல்சியஸில் 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு டூத்பிக் வச்சு பார்த்தா ஒட்டாமல் வரும். இதே மாதிரி 2 கேக் ரெடி பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரே கேக்கு 2ஆக கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு க்ரீமும் மாம்பழ ஜாமும் ஃபில் பண்ணலாம். இப்போ க்ரீம் எடுத்து சுற்றி ஒயிட் க்ரீம் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாம்பழப்பூவை நடுவில் சேர்த்துக்கலாம். மாம்பழ ஜாம் மாதிரி நடுவில் சேர்த்துக்கலாம். நடுவில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னொரு லேயரையும் வச்சுக்கலாம். கேக் லேயரை இது மேலே வச்சு க்ரீமும் ஜாமும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். கேக்கை எடுத்து மேலே வச்சாச்சு. இது மேலேயும் ஒயிட் க்ரீம் சுற்றி விட்டு நடுவில் மாம்பழக்கூழை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லைன்னாலும் உங்கள் யோசனைக்கு ஏற்ற மாதிரி வேறு டெக்கரேஷனும் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக க்ரீமும் ஜாமும் ஸ்ப்ரெட் பண்ண அப்புறம் சைட்லேயும் ஒயிட் க்ரீம் வச்சு க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ மாம்பழ கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாம்பழ ஜாம் மேலே கொஞ்சம் ப்ளூபெர்ரி பழம் வச்சுருக்கேன், இல்லைன்னா செர்ரி கூட வச்சுக்கலாம். நம்ம ஐடியாவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான கருப்பரிசி மாம்பழம் பாதாமும் சேர்த்த கேக் ரெடி ஆகிடுச்சு. உள்ள நல்லா க்ரீமியாகவும் ஜாம் சேர்ந்தும் வெளியே கேக் லேயரோட நல்லா இருக்குது. லேயராக கேக்கு கட் பண்ணும்போது மாம்பழ ஜாம் வெளியே வருது பாருங்கள். இந்த கேக் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம வி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.